ஒரு நாள் வானத்துல பறந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஃப்ளைட்ல. ஹலோ, Madam, excuse எக்ஸ்கியூஸ் மீ me. மேடம்னு ஒரு ஆணின் குரல் கேட்குது. அந்த ஏர் ஹோஸ்டஸ் திரும்பி பார்த்தது. ஒரு காமான சீரியஸான ஃபேஸில் இருந்தார் அந்த மனுஷன். சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த ஏர் ஹோஸ்டஸ் கேட்குறா. அவன் மெதுவாக சொன்னான், என் ஒய்ஃபு ரோசி ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அழுறாங்க. அவங்கள அழ வேண்டாம்னு சொல்லுங்க. நான் அவங்கள ரொம்பவும் காதலிச்சேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாவது குடிக்க ட்ரிங்க் கொடுங்க. அந்த வார்த்தை ரொம்ப உண்மையா இருந்துச்சு. இருங்க வரேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ரோசி கிட்ட போனா. Hello, மேம், madam. நீங்க ரோசியான்னு கேட்டா. ரோசி மெதுவா தலையசிக்கிறா. ஆமாம்னு. உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போனாங்க, நீங்க அழறீங்க, ஸ்ட்ராங்கா இருங்கன்னு. இந்த வார்த்தை கேட்ட உடனே முகம் உயர்த்தி, என்ன ஹஸ்பண்டா? யார் கேட்குற? இப்போதான் என்கிட்ட பேசினாரே அப்படின்னு சொல்றா. ரோசி கையெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சுது. ஃபோன் எடுத்து போட்டோ ஒன்று காட்டுறா. இவரையா நீ பார்த்த? இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இவளும் ஆமாம் மேம் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு ரோசிக்கு அழுகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் பார்க்குறா. வாய்ப்பில்லை இதுக்கெல்லாம். ஏன்னா ரோசி முகமே மாறிடுச்சு. அவர்கிட்ட தான் பேசினேன்னு சொல்கிறா. இதுக்கு வாய்ப்பில்லை. அவரை ஆல்ரெடி செத்துட்டாரு. அவரோட பாடி கூட இந்த ஃப்ளைட்டில் தான் கீழே கார்கோவில் இருக்கு. அந்த ஏர் ஹோஸ்ட்டுக்கு இப்போ தான் என்ன நடந்திருக்குன்னு புரிய ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போது பார்த்து ஃப்ளைட்டு கீழே செக்கிங் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி உணர்றாங்க. அந்த நேரத்தில் விமானம் திடீர்னு குலுங்க ஆரம்பிச்சுது. பயணிகள் எல்லாம் பதட்டமாக சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. லைட்ஸ் எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு மினுக்க ஆரம்பிச்சுது. அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஒரு கையால் ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா. அவளோட மூச்சு படு வேகமாக துடிக்குது. அங்கே கார்கோவில் செக்கிங் போன அவங்களுக்கு அமானுஷ்யமான ஒரு சில விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. யாரோ இவங்கள உத்து உத்து பார்க்குற மாதிரி இருக்கு. யாருன்னு கூப்பிட்டுட்டு கிட்ட போனால் யாருமே அங்கே இல்லை. உருவம் இப்போ ரொம்ப பக்கத்தில் நிற்குது. திடீர்னு பார்த்ததும் பயத்தில் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. கீழே என்ன சத்தம்னு எல்லாரும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏர் ஹோஸ்டஸ்லாம் ஒரு சில பேர் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு உருவம் இவங்களையே முறைச்சி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த உருவம் யாரோ சிஸ்டர் பேசினா அதே ரோசியோட ஹஸ்பண்டோட உருவம். ரோசிக்கு சடனா யாரோ எழுப்பி விட்ட மாதிரி அவ கண் விழிக்கிறான். அப்போ கண் விழிச்சதும், ஓ நம்ம தூங்கிட்டோமா, இது கனவா அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம், அப்பா இது பேய் இல்லையா, நம்ம உண்மையிலே கனவு தான் கண்டமான்ட்டு அவ கொஞ்சம் பெருமூச்சு விடுறா. ஆனா அவளுக்கு தெரியாது இது எல்லாமே நடந்தது கனவுல கிடையாது, உண்மையானதுன்னு. அதுக்கப்புறம் தான் அவ என்ன ஃப்ளைட்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு, எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அங்க அந்த உருவம் அவளையே பார்த்துட்டு அவகிட்ட நெருங்குது. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, எங்க இருக்கீங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் மெதுவா அவளுக்கு பக்கத்திலேயே கேட்க ஆரம்பிக்குது.